சாப்பாடு பிரமாதம்மா. எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டமா பார்த்து பார்த்து பண்ணி பிரமாதப்படுத்திட்டேன். எனக்கு மட்டும் வசதி இருந்தா உன் கைக்கு வயிற வடையிலே பண்ணி போட்டிருப்பேன். ஒன்னும் அவசியம் இல்ல சித்தப்பா. என் வீட்டுக்காரரு ஏற்கனவே பண்ணி போட்டுட்டாரு. மாமா, உங்களுக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை. அம்மா, காலையில கொடுத்த மாதிரி இது ஒன்றும் சுகர் ஃப்ரீ இல்லையா? இல்ல மாமா. கவலைப்படாம சாப்பிடுங்கப்பா. அப்படியே என் பொண்டாட்டி தனலட்சுமியோட கை மனம். அவ இருக்கிற வரைக்கும் என் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் பால் கொழுக்கட்டை இல்லாம இருந்ததே இல்லடா. ஆமா, வருஷ வருஷம் இவங்களும் இதே தான் செஞ்சு கொடுக்கறாங்க. இவரும் இதே டயலாக தான் சொல்லுவாரு. நல்ல ஆளுங்க. வா. எப்பவும் உங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கிறது தானே மகாலட்சுமி. உங்க மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. லட்சுமி ஸ்டோர்ஸ் மேல எந்த அக்கறையும் இல்லை. மகாலட்சுமி மகாலட்சுமி தான். அவ இன்னைக்கும் மூச்சை பிடிச்சு இந்த கடையை நடத்துறேன்னா அதுக்கு என்ன காரணம்? அது உங்க மேல வச்சிருக்கிற மதிப்பு மரியாதையும் தான். அது மட்டும் இல்லடா, என் ஜீவனே அந்த லக்ஷ்மி ஸ்டோர் தான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவன் ஆரம்பிச்ச கடையை பாதுகாக்கலடா, என் மூச்சத்தான் பத்திரமா பாதுகாக்கிற. ஹாய் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்பா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பிறந்தநாள் செய்தி வச்சிருக்காரு. இப்ப அவரே அதை பத்தி அறிவிப்பார். நான் அப்புறம் பேசுறேன். இங்க நாம எல்லாம் கூடி சிரிச்சு விருந்து சாப்பிடறதுக்காக மட்டும் இங்க வரல. அதை விட ஒரு முக்கியமான செய்திக்காகத்தான் இந்த தடபுடல் விருந்தே. அது வேற ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு கமலாவோட கல்யாண செய்தி தான். என் ஒரே பொண்ணோட கல்யாணத்தை சீக்கிரமே நடத்தி முடிச்சிடுறதா நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அப்பா, அவ இன்னும் படிப்பே முடிக்கலையே. படிப்பு எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம், ஆனா கல்யாணங்கிறத ஒரு வயசை தாண்டி தள்ளி போடக்கூடாது. மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ அவளுக்கு 18 வயசு கூட முடியல. அத மறந்துடாத நீ. அப்பா, அதெல்லாம் அந்த காலத்துக்கு ஓகே. இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் வேற. இப்பெல்லாம் பொண்ணுங்க 25 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி கமலா போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கட்டும், அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம். சரிடா, அது எல்லாத்தையுமே அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தாராளமா பண்ணிக்கிட்டோம். யார் வேண்டாங்கிறா? இப்ப என்னோட முடிவு ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணத்தை பண்றதுதான். நல்லபடியா விமர்சையா இந்த கல்யாணத்தை பண்ண என்கிட்ட தேவையான அளவுக்கு பணமும் இருக்கு, உடம்புல தெம்பும் இருக்கு. அதான் இப்பவே முடிச்சிடணும்னு பாக்குறேன். நீங்க மட்டும் முடிவு பண்ண போதுமா? கல்யாணம் எனக்குன்னா அதுல ஏன் முடிவு வேண்டாமா? தாராளமா உண்டுமா. எந்த மாப்பிள்ளைய பார்த்தாலும் உன்னோட முழு சம்மதம் இல்லாம உன் கல்யாணம் நடக்காது. அதுதான் இந்த அப்பா உனக்கு தர்ற கௌரவம். யாருக்கு வேணும் நீங்க தர கௌரவம்? பொண்ணு பார்க்க வரவங்க முன்னாடி என்ன அலங்காரம் பண்ணி நிக்க வைக்க நான் என்ன உங்க லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் பொம்மைன்னு நினைச்சீங்களா?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலை எனக்கு இருக்கான்னு என்கிட்ட கேட்டீங்களா? நீங்களா என் வாழ்க்கையை முடிவு பண்ணி நீங்களா அதை பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுவீங்க? நானும் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி கேட்டு தலையாட்டணுமா? Hell with your decision, pa. Damn it. கமலா, அப்பாவை மரியாதை குறைவா பேசுற? எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்ட? கமலா, நீயா மாமாவை பார்த்து இப்படி பேசுற? நீ அவருக்கு ஒரே செல்ல பொண்ணு. உன் மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. அது இந்த உலகத்துக்கே தெரியுது. உனக்கேமா தெரியல? பிறந்த நாளும் அதுவுமா ஏன் அவர் மனசு இப்படி நோக்கடிக்கிற? ஆ, என்னடா வக்கீல் பொண்டாட்டி இந்த குடும்பத்தோட மூத்த மருமக இன்னும் தன்னோட மாமனாருக்கு வக்காலத்து வாங்க வரலையேன்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டீங்க. அவரை மட்டும் இத்தனை பேருக்கு முன்னாடி என் கல்யாணத்தை பத்தி பேசி என் மனசை நோக்கடிக்கலாமா? அதுக்கு மட்டும் அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏய், உன்னை பெத்தவடி அவரு. அதை விட வேற என்ன தகுதி வேணும் உனக்கு? அர்ஜுன், ஆளாளுக்கு பேசி பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க. நீ போ போன்னு சொல்றேன்ல. அப்பா, இது பாரு கமலா, உனக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும், உனக்கு என்னென்ன தேவையோ மாமா அதைத்தானே செய்ய சொன்னாரு. எனக்கு தேவையில்ல அண்ணி. என்கிட்ட முன்கூட்டியே டிஸ்கஸ் பண்ணாம என் கல்யாண விஷயத்தை பத்தி அவர் எங்கேயுமே பேசக்கூடாது. அவ்வளவுதான். அவருக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாருக்கும் நான் அந்த ரைட்ஸ் கொடுக்கல. அடி செருப்பா. டேய் அர்ஜுன், போ போய் சும்மா இரு. அடி. நில்லுங்க, நில்லு. கமலா, நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. இங்க பாருங்க, நான் இந்த வீட்ல யார் விஷயத்திலயும் தலையிடுறது இல்ல. எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கறேன். என்ன பத்தி என்கிட்ட பேசாம அப்பா என் கல்யாண பேச்சை எடுத்தது பெரிய தப்பு. உண்மையை சொல்லணும்னா மாமா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் உன் கல்யாண பேச்சை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் மாமாவே அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. ஆனா நீ மாமாவை இவ்ளோ மரியாதை இல்லாம பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான பார்த்தேன். அப்பாவுக்கு நீங்க தான் கீ கொடுத்ததா? 4 பேருக்கு முன்னாடி என் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட கேட்காம திடீர்னு டிஸ்கஸ் பண்ண சொல்லிருக்கீங்களே, இதுக்கு பேர் தான் மரியாதையா? பதில் சொல்லுங்க. இதுதான் நீங்க கொடுக்கிற கௌரவமா? ஏய், சும்மா நிறுத்துறி. நாங்கெல்லாம் ஏதோ ரோட்ல போற மாதிரி குதிக்கிற. இங்க யாரும் உனக்கு அந்நியப்பட்டவங்க கிடையாது. எல்லாரும் ஒரு ரத்த பந்தம். உன் விஷயத்துல அக்கறை எடுத்துப்பாங்கன்னு உனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு நீ சவுண்ட் கொடுக்குற? டேய், இவ ஓவரா நடிக்கிறான். உன்னை அப்படியே என்னடாச்சு உனக்கு? பொம்பளை புள்ள மேல கை நீட்டல பழக்கனடா. அவ யாருடா உனக்கு? உன் தங்கச்சி. போய் நில்டா அப்படி. நான் சும்மா இருந்த. இவனாவது கை நீட்டி பேசுறான். இதுவே ரவி மட்டும் இருந்தானா வைங்க. இவள வெட்டி போடு. போடா, போடா, போடா. என்னடா பண்றீங்க? What's wrong with you guys? Behave yourself. அப்பா, என்னடா செல்லம், பயந்துட்டீங்களா? ரிலாக்ஸ். இது பாரு, இந்நேரம் அத்தை உயிரோட இருந்திருந்தா உனக்கு கல்யாணம் ஆகி இந்நேரம் ஒரு குழந்தையோட எங்க முன்னாடி நின்னு இருப்பேன். எங்க அம்மா இருந்திருந்தா நானும் மகாலட்சுமி தேவராஜ் மாதிரி 18 வயசுக்குள்ள வயித்து சாச்சுக்கிட்டு நின்னு இருப்பேன்னு சொல்றீங்களா? 18 வயசுல கல்யாணமாகி 19 வயசுல புள்ள பெத்தீங்க சரி. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? கமலா, நான் அப்ப சின்ன குழந்தைதான். ஆனா என் கண்ணால அந்த துக்கத்தை பார்த்திருக்கேன் அண்ணி. எதையும் நான் மறக்கல. அவசரமா ஒரு கல்யாணம், அதை விட அவசரமா ஒரு புள்ளன்னு
உங்கள மாதிரி முட்டாள்தனமா ஒரு வாழ்க்கைய வாழ என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. கமலா, டோன்ட் டாக் நான்சென்ஸ். This is not nonsense. This is reality. வேண்டாம் கமலா, நீ முதல்ல அப்பாவை வார்த்தையால சாகடிச்ச, இப்ப அண்ணியா? கொஞ்சம் நிறுத்து. ஏன் கழுத்துக்கு அவங்க கத்தியை கொண்டு வந்தப்போ நீங்க எல்லாரும் சந்தோஷமா வேடிக்கை பாத்தீங்க. இப்போ அதே நான் செஞ்சா ஏன் மேல பாயிரீங்களா? இந்த வீட்ல தான் யாருக்குமே பர்சனல்ஸ்னு ஒண்ணுமே கிடையாதே. வாங்க, அதையும் பப்ளிக்காவே பேசுவோம். கமலா, உங்க அந்தரத்துக்குள்ள வந்தா மட்டும் உங்களுக்கு வலிக்குது இல்ல? அப்படிதானே எனக்கும் இருக்கும். இன்னொரு வார்த்தை பேசுன அடிச்சு ரொட்டி ஒண்ணு. நீ அடிக்கிற வரைக்கும் என் கை பூ பறிச்சிட்டு இருக்குமா? சொல்லுங்க, உங்களை மாதிரி அறியாத வயசுல கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷமே புள்ளைய பெத்து அதுக்கப்புறம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? பிறந்த அன்னைக்கே புள்ளைய எவனுக்கு பறி கொடுத்தீங்க? உன்னை இன்னைக்கு வெட்டி சாய்க்கிறேன். அர்ஜுன், வாங்க. ஐயா, பாத்து. அம்மா, பேபி, யார் வந்து ஆறுதல் சொல்ல இதயத்தில் தேங்குது சோகம். புன்னகையே நீதான் எங்கே போனாயோ? மகா, God. மீண்டும் வருமா, மீண்டு வருமா ஈரமனதின் சோகங்கள் மாறிவிடுமா? அண்ணே, லக்ஷ்மி, காலையில இன்டர்வியூ போனேம்மா, என்னாச்சு? நீ உள்ள வானே, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். தாத்தா, என்ன தாத்தா இன்னும் தூங்காம இருக்கீங்க? எனக்கு எப்படி தூக்கம் வரும்? எவ்வளவு நேரமாச்சு இன்னொன்னு காணுமேன்னு கவலையில இருக்கிறேன். ஏண்டா, ஒரு நாளை போல ராத்திரி 11-11:30 வீட்டுக்கு வரிய, உடம்பு என்னத்துக்கடா ஆகும் கட்டான்? ஷோ தாத்தா, உழைக்கிற உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது தாத்தா. ஆமா, லக்ஷ்மி இன்னைக்கு இன்டர்வியூ போனாலே, அவளுக்கு வேலை கிடைச்சதா இல்லையா? கேட்டா எதுவும் சொல்லாம உள்ள போறா? பாவம்ல, வேலை கிடைக்கலடா. போற வழியில ஆட்டோல ஃபைல் தொலைஞ்சு போச்சோம். அதுல இருந்து சர்டிபிகேட் எல்லாம் தொலைஞ்சு போச்சோம். தாத்தா எப்படி சொல்றீங்க? ஆமாடா, அதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறா. அவளை சமாதானப்படுத்த முடியல. உனக்கண்டா, நீ போய் சமாதானப்படுத்து போ. லட்சுமி, எதுக்குடா நீ அழுற?
யூனிவர்சிட்டிக்கு போய் எழுதி கொடுத்துட்டா எல்லா சர்டிபிகேட்ஸும் டூப்ளிகேட் கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே என்ன? பெருசா ஒன்றும் ஆகாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. சரிண்ணே, நீ முதல்ல சாப்பிடுன. சரி, நீ சாப்பிட்டியாம்மா? என்ன பொண்ணுமா நீ, எதுக்கு இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்க நீ? நீயும் சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிடு. போதுண்ணே, நீ சாப்பிடு. எதுக்கும் அழக்கூடாதுமா, நீ என் அம்மா. அம்மா என்னம்மா நீயே தப்பு பண்ணிட்டு நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா என்னம்மா அர்த்தம்? எனக்கு என்னமோ கமலா அத்தையோட கோவம் நியாயமா தான் படுது. பின்ன என்னம்மா, அவங்க கிட்ட கேட்காம அவங்க கல்யாணத்தை பத்தி வீட்ல எல்லாரும் முன்னாடியும் நீயும் தாத்தாவும் டிஸ்கஸ் பண்ணது தப்பு தானே? பிரியா, நீ எதுக்கு பெரியவங்க மேட்டர்ல இன்வால்வ் ஆகுற? போய் படு போ. ஃபியூச்சர்ல என் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட கேட்காம நீ டிசைட் பண்ணினா எனக்கும் இதே கோவம் தான் வரும். போதும், நீ ரொம்ப பேசுற. நாளை ஸ்கூல் இருக்குல்ல, போய் தூங்கு. குட் நைட் அப்பா. குட் நைட். போ. இது 2018 லக்ஷ்மி. கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இரு. இப்பெல்லாம் சொந்த அப்பா அம்மா கூட குழந்தைங்க சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது. அதுவும் மேஜரான பசங்களா இருந்தா அவங்க படிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் எதை பத்தியும் கேள்வி கேட்காம இருந்தாதான் பேரண்ட்ஸ்க்கு நல்லது. நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்தப்போ அவளுக்கு 4 வயசு. அத்தை செத்தது கூட தெரியாம அம்மா அம்மான்னு ஊரையே கூட்டுவா. யார்கிட்டயும் சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. எல்லாத்துக்கும் நான் தான் வேணும். எப்படி பிரியாவை மார்லியும் தோல்லையும் போட்டு வளர்த்தேனோ அப்படிதான் கமலாவையும் வளர்த்த. ஒரு நாள் ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு ஸ்கூலுக்கே போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். டியூஷனுக்கு போக மாட்டேன் அடம் பிடிக்கும் போது உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுத்திருக்கேன். அவ வயசுக்கு வந்தப்போ பயப்படாத, இது ரொம்ப நல்ல விஷயம்னு ஒரு தாயை போல பாசமா பேசி புரிய வச்சிருக்கேன். அப்பெல்லாம் அவ கேள்வி கேட்கலையே, அவளை கேட்டா செஞ்சேன். இது நாள் வரைக்கும் அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன். அப்ப மட்டும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு அவ கேட்கவே இல்லையே. இன்னைக்கு எடுத்து தெரிஞ்சு கமலா பேசினப்ப கூட வலிக்கலங்க. ஆனா நம்ம முதல் குழந்தையோட இழப்பு வலிக்குதுங்க. அறியாத வயசுல பெத்த அன்னைக்கு புள்ளைய பறி கொடுத்த வேதனையும் வலியும் இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல ரணமா இருக்குங்க. அதெல்லாம் கலறதுல உங்க தங்கச்சிக்கு என்னங்க சந்தோஷம்? உனக்கு இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா?
முடிஞ்சு போனதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு விதமான மனநோய் தான். We have to move on, லக்ஷ்மி. இதையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம உடம்பு கெடுக்காத. போய் சாப்பிடலாம் வா.